ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஒரு 2 hours ஊற வச்சுருக்கேன். அது தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 7 பல் பூண்டு, தோல் உரிக்க வேண்டாம், அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் 3 காஞ்ச மிளகாய். இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கல்லுப்பு. இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கணும், அரைக்கக்கூடாது, பல்ஸில் விடணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவை நல்லா பிசைங்க. ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. வடையை தட்டி போட்டுக்கலாம். இதில் பாதி வாழைப்பூ நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த அளவு கரெக்டாக இருந்தது. 1/4 கிலோ கடலைப்பருப்புக்கு அந்த அளவு கரெக்டாக இருந்தது. நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். வடை செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. வடை எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் போடும்போது பபுள்ஸ் ஜாஸ்தி வரும். அது வெந்துருச்சுன்னா அந்த பபுள்ஸ் வந்து கம்மியாயிடும், அந்த கலரும் உங்களுக்கு வந்துடும். அப்போது வடை ரெடி ஆகிடுச்சு, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. வாழைப்பூ ஆட் பண்ணதுனால நார்மல் பருப்பு வடையை விட இது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவு ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வாழைப்பூ 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாக நீங்கள் வடை மாதிரி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் நான் 65 மாதிரி ரெடி பண்ணேன். இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது, செம்ம கிறிஸ்பியாக இருந்தது. ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி வாழைப்பூவில் துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் உப்பு ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வாழைப்பூ இதில் போட்டு, அதில் இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடும். ஆகலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டிங்க அப்படின்னா 65 ரெடி ஆகிடும். குழந்தைங்க நிஜமாகவே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இந்த 2 டிஷ்ஷுக்கும் ஒரே ஒரு வாழைப்பூ தான் எடுத்திருந்தேன், அந்த அளவே கரெக்டாக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.